வந்து 2026 சிஎம் ஆவாரா? யார் வந்தாலும் பொதுமக்கள் நல்லது செஞ்சால் போதும். விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? அந்த டைமில் தான் நான் பார்க்க முடியும். விஜய்க்கு வந்து விசில் சின்னம் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, விஜயோட அரசியல் வந்து எப்படி பார்க்குறீங்க? அவர் விஜய் கம்பல்சரி வருவார்னு தான் நினைக்கிறேன் எல்லாருமே. ஆமாம், நான் விஜய் ரசிகர் தான். 2026 சிஎம் வாய்ப்பு இருக்கா? 80% வாய்ப்பு இருக்குது சார். எப்படி வாய்ப்பு இருக்குன்றீங்க? எல்லாரும் இளைஞர் என் வீட்டில் இருக்கிற மொத்த ஓட்டம் அவருக்கு தான். விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? அது விசில்லாம் என்ன ஃபிலிம் ஆக்டர் மாதிரி அவருக்கு ஒரு விசில் குத்துக்கிறாங்க. விஜய் வந்து 2026 சிஎம் வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்றீங்க? இப்போதான் வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் தெரியல, போக தான் தெரியும். எடுத்தது சாப்பிட முடியாது, எதுவுமே செய்யணும், செஞ்சு தான் சாப்பிடணும். அந்த மாதிரி அவங்களும் செய்யணும், எதுவுமே செய்யாமல் வந்துடணும் வர முடியாது. அவருக்கு 2026 சிஎம் வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்கிறீங்க வாய்ப்பு இல்லைன்னு? அவர் இப்போதான் அடி எடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த டைம் வந்து அவர் வந்து சட்டசபைக்கு போனார்னா தான் அவருடைய கருத்துலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான். இப்போ விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? இல்லை இல்லை. அவர் பேச்சு ஒன்றும் அவ்வளோ நேர்மையே கிடையாது சார். எந்த விதத்துலையுமே நேர்மை கிடையாது. அவர் மக்களுக்கு உதவுற மாதிரி எதுவுமே பேச்சு பேசுறதில்ல. அவர் சும்மா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாதிரி தான் இருக்காரு. 2026 சிஎம் ஆவாரா? வாய்ப்பு இருக்கா? நிச்சயமே கிடையாது சார். வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக கிடையாது. விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? நிச்சயமாக போட மாட்டோம். ஏன் போட மாட்டீங்க? அவர் ஒன்றும் நம்பிக்கையுரியவராக கிடையாது சார். வந்து அவர் டைலாக் பேசலாம் சார், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்காது. ஆட்சி நடத்துகிற அளவுக்கு அவருக்கு திறமை கிடையாது. தமிழ்நாட்டோட சரித்திரத்தெல்லாம் அவருக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படி இந்த தமிழ்நாடு வளர்ந்துக்குது, எப்படி இந்தியாவுடைய முதல் மாநிலமாக இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து தமிழ்நாட்டை பற்றி பேச முடியும், தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேச முடியும். தமிழ்நாட்டை பற்றி அடிப்படையே தெரியாது அவர் தமிழ்நாட்டை பற்றி. அவருடைய குரலே வந்து கொஞ்சம் சினிமா பாணியில் இப்போ பேசுகிற வசனம் பேசுகிற மாதிரி இருக்குது, டைலாக் பேசுகிற மாதிரி இருக்குது. அவருடைய அப்பியரன்ஸ் வந்து இன்னும் சினிமாவில் இருக்க ஹீரோ மாதிரியே பார்க்கறதுனால 2026 வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் இல்லை. இவங்க கட்சி எம்எல்ஏவா வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஒரு சிஎம் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. அதான் சின்னத்துலேயே கொடுத்துட்டாங்களே, பேச்சில் எல்லாத்துலேயும் விசில் பறக்கணும். விசில் பறக்கும். 2026 சிஎம் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்குது வாய்ப்பு? அதுதான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டு. என்ன பண்ணியிருக்காரு? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூர்யாவோட இது பண்ணியிருக்காரு, அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு ஆடுலாம் கூட வந்திருக்காரு. யூத்துங்க பண்ணுற வேலை வீட்டில் இருக்கிற பெற்றோருக்கும் சரியில்லை சார். பிள்ளைங்களை நல்ல இதில் வளர்க்கணும். சினிமாக்காரன் பண்ண பின்னால் போனால் எப்படி? ரொம்ப வருத்தம் சார் இவங்கெல்லாம் பண்ணுறது. விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? டெஃபினட்டாக கிடையாது. அரசியல் அவருக்கு தெரியாது சார். ஆரம்பிச்சு ஒரு விஷயம் அளவுக்குள்ள நான் தான் தலைவன் எப்படி? 2026 நீ சொல்லக்கூடாது, ஜனங்க சொல்லணும். நீ சொல்லக்கூடாது சார், ஜனங்க சொல்லணும். இது வரைக்கும் எந்த எலெக்ஷன் நின்றுக்கிறார் அவரு? அவருடைய பெர்சன்டேஜ் என்ன தெரியும்? தனியாக நின்னா தான் அவருடைய பெர்சன்டேஜ் தெரியும். அவர்கிட்ட 30% அந்த ஊடகங்கள் பண்ணுற வேலை சார். அவங்க தான் தூக்கி விடுறாங்க அவனை. ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக ஓட்டு போடுவோம், 100%. தளபதி வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கவுன்சிலர் எலெக்ஷனில் ஏடிஎம்கே கோட்டை, இது 46வது வேலூர் மாவட்டத்தில் 46வது கோட்டை தளபதி உடச்சி 1740 ஓட்டு வாங்கி 2வது இடம் நாங்கள் கவுன்சிலர் எலெக்ஷனில். இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டால் போதும், நாங்கள் இறங்கி வேலை செய்வோம் எல்லாருமே.